அஸ்ஸலாமு அலைக்கும். எல்டிஆர் லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர். இப்போ இந்த ரெசிஸ்டர் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது 1 வாட் 10 ஓம் ரெசிஸ்டர். மல்டிமீட்டரில் இந்த மாதிரி அளந்துக்கலாம். இது 4K7 எல்லோ வயலட்டு ரெட்டு 4K7. இது இந்த மாதிரி ரீடிங் பார்க்கலாம். இது வந்து 10K ரெசிஸ்டர். இதெல்லாம் ஃபிக்ஸட் ரெசிஸ்டர். ஒரு சர்க்யூட்டில் நம்ம இந்த மாதிரி ரெசிஸ்டர் பயன்படுத்துறதுக்கு இதில் உள்ள என்ன வேல்யூவோ அதை தான் அப்படி யூஸ் பண்ண முடியும். இதை ஆல்ட்ரு பண்ணுறது மாற்றுறதெல்லாம் முடியாது. இப்போ நமக்கு இன்பிட்வீன் ஏதாவது ஒரு வேல்யூ வேணும் அப்படின்னா வேரியபிள் ரெசிஸ்டர் பொட்டன்சியோமீட்டர் பயன்படுத்துவோம். இது 10 கிலோ ஓம் 10K பொட்டன்சியோமீட்டர். இந்த மாதிரி பொட்டன்சியோமீட்டர் பயன்படுத்துவோம். இப்போ இந்த பொட்டன்சியோமீட்டரில் இப்போ இது 10Kனா 0லேருந்து 10K வரைக்கும் இன்பிட்வீன் வேல்யூ நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிற முடியும் இந்த கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக. இந்த எல்டிஆர் அப்படிங்கிறது லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர். லைட்டை டிபெண்ட் பண்ணி இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வேரி ஆகும். இப்போ இதுதான் எல்டிஆர். இப்போ இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் நம்ம லைட்டு மேலே படும்போது அளந்து பார்க்குறதுக்கும் லைட் இல்லாமல் இருளில் நம்ம அளந்து பார்க்கும்போதும் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மாறுபடும். அதனால் இதை வந்து நம்ம லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸில் இந்த எல்டிஆரில் இப்போ மல்டிமீட்டரை ஜாயின் பண்ணிக்கிறேன் பாருங்க. இப்போ இதை வந்து 1.7 கிலோ ஓம் இருக்குது. 20Kல செலக்ட் பண்ணியிருக்கனால 1.8 1.7 கிலோ ஓம். இப்போ இதில் வெளிச்சம் படாமல் மறைச்சோம்னா பாருங்க ரெசிஸ்டன்ஸ் கூடும். அப்போ இருட்டில் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், வெளிச்சம் பட்டால் ரெசிஸ்டன்ஸ் குறையும். இதுதான் எல்டிஆர்னு சொல்கிறோம். மறைச்சிட்டோம்னா அந்த லைட்டை மறைச்சிட்டோம்னா 11K வருது. லைட்டை எடுத்துட்டோம்னா 1K 1.7K வருது. இப்போ இந்த மாதிரி எல்டிஆர் இதில் வெவ்வேறு வேல்யூலாம் கிடைக்கும். இப்போ இது இன்னொரு எல்டிஆர். இது இதில் லைட்டில் பார்க்கும்போது நமக்கு 5K அந்த சமயத்தில் வருது. இப்போ இதை மறைச்சிட்டோம்னா பாருங்கள் வேல்யூ வந்து ரொம்ப ஹையாக போயிடுது. இப்போ நம்ம 200K செலக்ட் பண்ணிட்டோம்னா வேல்யூ பார்த்தோம்னா இப்போ வந்து நமக்கு 74K வரைக்கும் போகுது. வெளிச்சம் படும்போது 5K இருக்குது. இருள் ஆயிடுச்சுன்னா 65-70K வரைக்கும் போகுது. இப்போ இந்த மாதிரி எல்டிஆர் வந்து நமக்கு வெவ்வேறு வேல்யூவில் கிடைக்கும். நாம் இன்றைக்கி 2 ப்ராஜெக்ட்டு இந்த எல்டிஆரை வச்சு பண்ண போகிறோம். இந்த எல்டிஆர் ப்ராஜெக்ட்டுக்கு நாம் இந்த சின்ன டைப் இந்த எல்டிஆரை யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் முதலாவது நாம் பார்க்கக்கூடிய ப்ராஜெக்ட்டு லைட்டு டார்க்கு அதனுடைய அலாரம். இங்கே நாம் 2 LED ஜாயின் பண்ணி அலாரம் வர்ற மாதிரி பஸ்ஸர் இங்கே ஜாயின் பண்ணலாம். நம்ம ஒரு 2 LED பயன்படுத்தி இதில் லைட்டு பட்டால் ஒரு LED எரிய மாதிரியும் இருள் ஆயிடுச்சுன்னா இன்னொரு LED மாதிரி இந்த மாதிரி ப்ராஜெக்ட் 1 இது பண்ண போகிறோம். அடுத்து ப்ராஜெக்ட் 2வது ப்ராஜெக்ட். இப்போ இது வந்து ஒரு மார்னிங் அலாரம். இங்கே இந்த UM66 அப்படிங்கிற மெலோடி சிந்தசைசர். இப்போ இது இந்த 1வது பின்னு கிரவுண்ட் பண்ணணும், 2வது பின்னு பாசிட்டிவ். இது வந்து 3 வோல்ட்டில் ஒர்க் பண்ணோம். பாசிட்டிவ் கொடுத்துட்டு 3வது பின் அவுட்டில் எடுத்துகிட்டு ஒரு பஸ்ஸர் கனெக்ட் பண்ணோம்னா சப்ளை கொடுத்த உடனே இதிலேருந்து ஒரு மியூசிக் வரும். இப்போ இதை வந்து நாம் இந்த எல்டிஆரை வச்சு ஆப்ரேட் பண்ண போகிறோம். இப்போ லைட்டு படும்போது வெளிச்சமாக இருந்துச்சுனாக்கா அப்போ இது வந்து ஆப்ரேட் ஆகிற மாதிரியும், இருள் ஆனிடுச்சுன்னா இது வந்து பஸ்ஸர் போயிடுற மாதிரி. இப்போ நாம் இதை அசம்பிள் பண்ணி நம்ம வீட்டில் ஜன்னல் ஓரத்தில் வச்சுக்கிட்டோம்னாக்கா மார்னிங் வெளிச்சம் வந்த உடனே இதிலேருந்து நமக்கு மியூசிக் வரும். இது மார்னிங் அலாரம். இப்போ இந்த 2 ப்ராஜெக்ட் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ப்ராஜெக்ட் 1 லைட்டு டார்க் அலாரம். இப்போ பகல் நேரத்தில் ஒரு LED எரியிற மாதிரியும், இரவு வந்துட்டால் இன்னொரு LED எரியிற மாதிரி இந்த மாதிரி இதில் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம 2 BC547 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறோம், ஒரு ரிலே யூஸ் பண்ணுறோம், ஒரு எல்டிஆர் யூஸ் பண்ணுறோம்.
இப்போ இந்த ப்ராஜெக்டை நம்ம அசம்பிள் பண்ணுறதுக்கு நாம் இந்த மாதிரி பிரெட் போர்டு யூஸ் பண்ணுறோம். பிரெட் போர்டு யூஸ் பண்ணுறதுல உள்ள அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம இந்த காம்பனண்ட் எல்லாம் அசம்பிள் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஷோல்டர் ஒர்க்கு வராது. ஷோல்டர்லெஸ் ஒர்க்கு இதில் ப்ராஜெக்டை நம்ம பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த பிரெட் போர்டுடைய அமைப்பு, இப்போ இந்த பிரெட் போர்டில் இந்த மேலே உள்ள டாப் லைன் இது எல்லாமே இங்கேருந்து இது வரைக்கும் கனெக்ட் ஆகிருக்கும். இங்கே ஒரு பிரேக் இருக்கும், திருப்பி இங்கேருந்து இது ஃபுல்லாக கனெக்ட் ஆகிருக்கும். அது மாதிரி இந்த பாட்டம் லைன் இதெல்லாம் ஹரிஜாண்டலாக ஃபுல்லாக கனெக்ட் ஆகிருக்கும். இந்த சென்டரில் உள்ள பகுதி பார்த்தோம்னா வெர்டிக்கலாக இந்த 5 டாட் இது எல்லாமே இன்டர்னலாக உள்ள கனெக்ட் ஆகிருக்கும். ஒன்றுக்கு பக்கத்தில் உள்ளதுக்கு கான்டாக்ட் இருக்காது. ஸோ வெர்டிக்கலாக எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும். அது மாதிரி இந்த லைன் இப்போ நமக்கு இதில் 2 டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் நம்ம பயன்படுத்தணும்னா இந்த பக்கம் ஒரு 12 வோல்ட், இந்த பக்கம் 5 வோல்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ இந்த ஜம்பரை எடுத்து விட்டுறலாம். நம்ம ஃபுல்லாகவே ஒரே வோல்ட்டு பண்ணுறதுனாக்கா இங்கே இந்த ஜம்பர் போட்டு இதை கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஃபுல்லாகவே ஒரே வோல்ட் வரும். ஸோ இங்கே உள்ள பாசிட்டிவ் இங்கே வர மாதிரியும் இங்கே உள்ள நெகட்டிவ் இங்கே வர மாதிரியும் இந்த மாதிரி ஜம்பர் கனெக்ட் பண்ணிடும். இப்போ இந்த மாதிரி பிரெட் போர்டு யூஸ் பண்ணுறோம். பிரெட் போர்டில் இது ஒரு டைப்பு. இந்த டைப்பில் இந்த பாசிட்டிவ் லைன் ஃபுல்லாகவே கனெக்ட் ஆகிருக்கும். இங்கே நம்ம ஜம்பர் சேர்க்க தேவையில்லை, ஃபுல்லாகவே இது வரைக்கும் இருக்கும். அது மாதிரி நெகட்டிவ் ஃபுல்லாகவே கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரெட் போர்டும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த 2 ப்ராஜெக்ட்டுமே நம்ம இந்த எல்டிஆர் தான் பயன்படுத்த போகிறோம். இப்போ இந்த எல்டிஆருடைய வேல்யூ இப்போ சாதாரண நம்ம ரூம் லைட்டில் 5K இருக்குது. இதுவே நம்ம மறைச்சிட்டோம்னா வேல்யூ வந்து ரொம்ப ஹையாக போகுது. 200K வச்சோம்னா ஃபுல்லாக அவ்வளவுக்கு. ஸோ 75K வரைக்கும் போகுது. அப்போ 5Kலேருந்து 75K வரைக்கும் வர மாதிரி இந்த எல்டிஆர் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். பிரெட் போர்டில் இந்த எல்டிஆரை இங்கேயும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எல்டிஆரை மேலே இதுலேயும் கனெக்ட் பண்ணால் ஷார்ட் ஆயிரும். இப்போ இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டாப் எண்டை நம்ம சர்க்யூட் படி பார்த்தோம்னா இங்கே 12 வோல்ட் ரயில், இந்த பாசிட்டிவ் ரயிலுக்கு இதை கனெக்ட் பண்ணணும். இந்த லெக்கை இங்கேருந்து இந்த பாசிட்டிவ் லைன், ஏன்னா மேலே இந்த ரெட் வச்சுருக்கோம், இதுதான் பாசிட்டிவ். இப்போ இந்த லைனை இந்த பாசிட்டிவ்க்கு இங்கே கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து இந்த எல்டிஆருடைய இந்த அடுத்தது இங்கே இந்த 100K பாட்டு வேரியபிள் ரெசிஸ்டர் பொட்டன்சியோமீட்டர் அல்லது கண்ட்ரோல்னு சொல்லுவோம். இப்போ இது 100K கண்ட்ரோல். இதில் இந்த மாதிரி 3 வயர் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் இந்த ஹாட் எண்டு இந்த எல்டிஆருக்கு வரணும். சென்டர் டேப்பு ஒரு ரெசிஸ்டர் மூலமாக டிரான்சிஸ்டருக்கு போகணும். அடுத்த எண்டு கோல்டு எண்டு கிரவுண்ட் ஆகணும். இப்போ இதில் இந்த க்ரீன் வந்து கோல்டு எண்டு, எல்லோ சென்டர் டேப், அது வந்து டிரான்சிஸ்டர் பேஸுக்கு போகணும். இப்போ இதை வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி இந்த கண்ட்ரோலுடைய இந்த ஹாட் எண்ட் இதை இந்த எல்டிஆர் அதில் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து இதை கிரவுண்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்து பிளாக்கு இந்த லைனில் இந்த கோல்டு எண்டை கிரவுண்ட் பண்ணிட்டோம். சென்டர் டேப்பை இங்கே கொண்டாந்து வச்சுருக்கோம். இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு ரெசிஸ்டர் மூலமாக இந்த டிரான்சிஸ்டருக்கு கொண்டு போகணும். BC547 டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டரை இப்போ இந்த இடத்துல நான் இப்படி இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த டிரான்சிஸ்டர் அந்த பக்கம் ஃபேஸ் இருக்கிறனால சென்டரில் உள்ளது பேஸு, இது கலெக்டர், இது எமிட்டர். கண்ட்ரோலுடைய சென்டர் டேப் இந்த லைன் எல்லாம் ஜாயிண்ட் ஆகிருக்கும். அதிலிருந்து 2K2 ரெசிஸ்டர் இந்த டிரான்சிஸ்டருடைய பேஸுக்கு கனெக்ட் பண்ணியாச்சு. இங்கேருந்து இந்த 2K2 ரெசிஸ்டர் இந்த இது கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ எமிட்டர் கிரவுண்ட் பண்ணணும். இப்போ இந்த டிரான்சிஸ்டரில் இந்த பக்கம் உள்ளது எமிட்டர். இந்த எமிட்டர் இது வரைக்கும் கனெக்ட் ஆகிருக்கும் இன்டர்னலாக. இந்த பிளாக் வயரை இந்த எமிட்டர் கனெக்ஷன் இது வழியாக இங்கே வரைக்கும் வரும். இதிலேருந்து எடுத்து இங்கே இந்த பிளாக் நெகட்டிவ் இங்கே கிரவுண்ட் பண்ணிட்டோம். அடுத்து கலெக்டருக்கு 10K ரெசிஸ்டர், அதே கலெக்டரை அடுத்த டிரான்சிஸ்டருடைய பேஸுக்கு கனெக்ட் பண்ணணும். அடுத்த BC547 டிரான்சிஸ்டரை இந்த டிரான்சிஸ்டர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போது இந்த கலெக்டர் இந்த பேஸுக்கு வரணும். இப்போ இந்த டிரான்சிஸ்டருக்கு இது கலெக்டர்,
இதுக்கு நடுவில் உள்ளது பேஸு. இந்த பேஸுக்கும் இதுக்கும் இடையில் இதை கனெக்ட் பண்ணணும். இந்த ப்ளூ ஜம்பர் மூலமாக இந்த கலெக்டரையும் இந்த பேஸையும் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த கலெக்டர் பேஸ் கனெக்ட் ஆகிருக்கிற இந்த ரெண்டும் இங்கேருந்து பாசிட்டிவ்க்கு 10K ரெசிஸ்டர் வரணும். இந்த கலெக்டர்லேருந்து 10K ரெசிஸ்டர் இந்த பாசிட்டிவ்க்கு ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த டிரான்ஸ்டர் ரெண்டாவது டிரான்ஸ்டருடைய எமிட்டர் கிரவுண்ட் ஆகணும். இது மாதிரியே எமிட்டர் கிரவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே கலெக்டர். இப்போ இந்த கலெக்டர் இந்த ரிலேக்கு வரணும். இது 12 வோல்ட் ரிலே, சிங்கிள் கான்டாக்ட் உள்ளது. இப்போ இந்த ரிலேயில் இதுவும் தான் காயில், உள்ளே உள்ள காயில். இது வந்து இந்த சுவிட்சுக்குள்ளே காமன் பாயிண்ட்டு. இது ஒரு கனெக்ஷன், இது ஒரு கனெக்ஷன். இப்போ இந்த காயிலுக்கு அக்ராஸாக நாம் வந்து ஒரு 4007 டயோடு ஒன்று இதில் அப்படி ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இதனுடைய கேத்தோடு வரக்கூடிய இந்த பகுதி தான் நமக்கு பாசிட்டிவ்க்கு போகணும். இந்த பகுதி தான் இங்கே பாசிட்டிவ்க்கு போகணும். இந்த அடுத்த பகுதி இந்த டயோனுடைய ஆனோடு வரக்கூடிய இந்த பகுதி நமக்கு இந்த டிரான்ஸ்டருடைய கலெக்டருக்கு வரணும். இந்த ரிலேயில் இந்த டயோடு நம்ம சால்டர் பண்ணியிருக்கிறதுல இந்த கேத்தோடு இங்கே பாசிட்டிவ்க்கு ஜாயின் பண்ணிட்டோம். அது மாதிரி அந்த பக்கம் உள்ள அந்த ஆனோடு அங்கேருந்து வந்து இந்த டிரான்ஸ்டருடைய கலெக்டருக்கு ஜாயின் பண்ணிட்டோம். பகலில் ஒரு லைட்டும் இரவில் ஒரு லைட்டும் வெளியிருக்கா இந்த மாதிரி நம்ம ஒரு 2 LED செக் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிறோம். இதில் இப்போ இந்த எல்இடியினுடைய ப்ளஸ்ஸு வந்து இது, அந்த நெகட்டிவையும் இந்த எல்இடியுடைய நெகட்டிவ் ரெண்டையும் சேர்த்து எந்த சப்ளை நம்ம கொடுக்க போகிறோமோ அதனுடைய நெகட்டிவில் ஒன்றா ஜாயின் பண்ணிடுறோம். இங்கே ஒரு 9 வோல்ட் பேட்டரி நம்ம கொடுப்போம். இப்போ இது வந்து பாசிட்டிவ் கனெக்ஷன். இந்த பாசிட்டிவ் கனெக்ஷன் இந்த எல்இடிக்கோ இந்த எல்இடிக்கோ அந்த ரிலே எப்படி ஆப்ரேட் பண்ணுறதோ அது மாதிரி போகணும். அப்போ இது வந்து காமன் கனெக்ஷன். இப்போ இந்த காமன் கனெக்ஷனை இந்த ரிலேயினுடைய இந்த இடத்துல சால்டர் பண்ணிடும். இந்த காயில் இருக்கிற இடத்துக்கு நடுவில் உள்ள இந்த பாயிண்ட்டு தான் காமன் பாயிண்ட்டு. அதில் இந்த பாசிட்டிவ் வந்து சால்டர் பண்ணிடுறோம். அடுத்து உள்ள இந்த 2 எண்டில் இந்த 2 எல்இடியையும் இதில் சால்டர் பண்ணிடுறோம். இப்போ நம்ம எல்லா கனெக்ஷன்ஸும் முடித்தாச்சு. இப்போ இங்கே நம்ம சப்ளை வோல்டேஜ் தரணும். இது நம்ம ஏற்கனவே அசம்பிள் பண்ணி வச்சுருக்கிற பவர் சப்ளை. இதுலேருந்து இந்த கெப்பாசிட்டிலேருந்து 12 வோல்ட் டைரெக்டாக எடுத்துருக்கோம். இப்போ இந்த ப்ளக்கை ப்ரெட் போர்டில் இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா இப்போ நமக்கு மேலே உள்ள லைன் பாசிட்டிவ், கீழே உள்ள நெகட்டிவ் கிடச்சிரும். இப்போ இந்த எல்இடிக்கு உள்ள சப்ளைக்கு நாம் ஒரு 9 வோல்ட் பேட்டரி கனெக்ட் பண்ணிடுறோம். பேட்டரி கனெக்ட் பண்ணோன்னே இந்த நார்மலி க்ளோஸ்டு அந்த கான்ட்ராக்டில் உள்ள இந்த ஒரு எல்இடி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இதற்கு சப்ளை கொடுக்குறோம். சப்ளை கொடுத்த உடனே இந்த கண்ட்ரோலை இப்படியே கொஞ்சமாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு இடத்துல அது மாறும். அந்த மாறுற இடத்துல நிறுத்திட்டு இப்போ நீங்கள் லைட்டை க்ளோஸ் பண்ணிங்கன்னா இப்போ ஆப்ரேட் ஆகும். பாருங்கள், இப்போ வெளிச்சம் பட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த எல்இடி எரியுது. இப்போ நான் அந்த பட்டுக்கிட்டு இருக்கிற லைட்டை நான் பண்ணோன்னே அங்கே மாறிடுது. இப்போ இருளாக இருக்குது. இப்போ இருட்டாக இருக்கிற சமயத்தில் இந்த எல்இடி எரியும். இப்போ வெளிச்சம் வந்தோடனே இந்த எல்இடி மாறிடும். ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் இந்த ப்ரெட் போர்டில் அசம்பிள் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ரெட் போர்டில் நாம் அசம்பிள் பண்ண அதே ப்ராஜெக்டை ரெடிமேட் மாடியூல் வச்சும் பண்ண முடியும். இந்த மாதிரி எல்டிஆர் மாடியூல், இந்த மாதிரி மாடியூல் கிடைக்குது. இப்போ இதில் இந்த 3 கனெக்ஷன் இருக்கும். அதில் முதல்ல உள்ளது பாசிட்டிவ், அடுத்தது கிரவுண்டு, அடுத்தது இதிலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டு, டேட்டா அவுட்டு. ஸோ இந்த 3 இப்போ இங்கே வெளிச்சம் படும்போதும் இருட்டு வரும்போதும் இங்கேருந்து நம்ம சிக்னல் வரும். இப்போ இந்த மாதிரி சிங்கிள் கான்டாக்ட் ரிலே கிடைக்கும். இப்போ இந்த ரிலே வாங்கி இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷன் ஒரே மாதிரி இருக்கும். இது விசிசி, கிரவுண்டு, இங்கே இது அவுட்டு, இது இன்னு. அதனால் இதை அப்படியே இங்கே டைரெக்டாக இங்கே சால்டர் பண்ணிடலாம். ஆனால் இப்போ இந்த சர்க்யூட்டுக்கு நாம் வந்து 5 வோல்ட்டு தான் கொடுக்கணும். இது வந்து 5 வோல்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய சர்க்யூட் இது. இப்போ இந்த மாதிரி வாங்கி அசம்பிள் பண்ணலாம். இப்போ இதுலேயும் நாம் அங்கே பண்ணது மாதிரியே ஒரு பேட்ரி ஹோல்டர்லேருந்து பாசிட்டிவை நேரடியாக அந்த காமன் பாயிண்டில் கொடுத்துட்டோம்.
இந்த எண்டும் ரெண்டு எல்இடியினுடைய பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிட்டோம். ரெண்டு எல்இடியுடைய நெகட்டிவையும் இந்த பேட்டரி ஸ்னாப்பினுடைய நெகட்டிவில் இங்கே சால்வ் பண்ணிட்டோம். இப்போ இதுவும் நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுக்கு 5 வோல்ட் வேணும். இது நம்ம ஏற்கனவே செய்து வச்சுருக்கிற பவர் சப்ளை. இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். ஸோ நமக்கு வந்து 5 வோல்ட் வருது. இப்போ இந்த 5 வோல்ட்டை இந்த சர்க்யூட்டுக்கு கொடுக்க போகிறோம். இந்த ஜம்பர் வயரில் இதை வந்து பாசிட்டிவ்க்கு கொடுத்துக்கிறேன். இந்த ப்ளூ வந்து நெகட்டிவ்க்கு கொடுத்துக்கிறோம். இப்போ இதை அப்படியே இந்த இடத்துல, இந்த சப்ளை இருக்கிற இடத்துல இங்கே வந்து இன்சர்ட் பண்ணிடுறோம். இந்த சப்ளையோட கனெக்ட் பண்ணிடுறோம். பாருங்க, இந்த மாதிரி எரியும். இப்போ இங்கே வந்து வெளிச்சம் பட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதுலேயும் நம்ம சப்ளை கொடுத்து இந்த ரெண்டுலேயும் இதை ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ வெளிச்சம் பட்டுக்கிட்டுங்கெல்லாம் இது இருக்குது. இப்போ நமக்கு இதை மறைச்சிட்டோம்னா பாருங்க, இப்போ வெளிச்சம் படும்போது இது எரியுது. வெளிச்சத்தை மறைச்சிட்டோம்னா இது எரியுது. இந்த மாதிரி ரெடிமேட் மாடியூலும் நீங்கள் வாங்கி அசம்பிள் பண்ணலாம். ரெண்டாவது ப்ராஜெக்ட் மார்னிங் அலாரம். காலையில் விடிஞ்ச உடனே இந்த எல்டிஆரில் வெளிச்சம் பட்ட உடனே இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷனுக்கு வரும். கண்டக்ஷன் வந்தால் இந்த 1வது பின் கிரவுண்ட் ஆயிரும். 2வது பின் ஏற்கனவே ப்ளஸில் கொடுத்துருக்கோம். 3வது பின் அவுட்புட்டு. உடனே இந்த UM66 இது ஒரு மெலோடி சிந்தசைசர். இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தோன்னா 3வது பின்னில் அவுட்புட் வந்து ஒரு மெலோடியாக, ஒரு மியூசிக்காக வெளியில் வரும். அதை ஒரு பஸ்ஸரில் நம்ம கேட்க முடியும். இப்போ இந்த சர்க்யூட் அசம்பிள் பண்ணுறதுக்கு நம்ம 3 வோல்ட் சப்ளை யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த UM66 3 வோல்ட்டு தான் ஒர்க் பண்ணும். அதற்காக நம்ம இந்த மாதிரி ஒரு மினி ப்ரெட் போர்டு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் நமக்கு 3 வோல்ட் வரணுங்கிறக்காக இந்த மாதிரி ப்ரெட் போர்டு கம்பேட்டிபிள் போர்டு, இந்த மாதிரி போர்டு கிடைக்குது. இப்போ இந்த போர்டில் இங்கே வந்து நம்ம 12 வோல்ட் கொடுக்கலாம். 12 வோல்ட் கொடுத்தோம்னா இங்கே இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு, ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நமக்கு 3.3 வோல்ட்டு 5 வோல்ட் ரெண்டுமே கிடைக்கும். இங்கே 2 ரெகுலேட்டர் ஐஸுமே இருக்கும். இதில் நமக்கு எதை செலக்ட் பண்ணுறோமோ அது மாதிரி. இப்போ இந்த ஜம்பரை எடுத்து அந்த பக்கமாக போட்டோம்னாக்கா, இப்போ இதை எடுத்து இந்த பக்கம் போட்டோம்னா 5 வோல்ட் வரும். இந்த பக்கம் போட்டோம்னா நமக்கு 3 வோல்ட் வரும். இப்போ நமக்கு 3 வோல்ட் வேணுங்களா, நமக்கு 3 வோல்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி இங்கேயும் 3 வோல்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த போர்டு, இந்த ப்ரெட் போர்டில் அப்படியே இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த பக்கமும் அப்படியே ஃபிட் ஆயிரும். இப்போ இதில் நம்ம 12 வோல்ட் கொடுத்தோம்னா நமக்கு இங்கே வந்து 3 வோல்ட்டு சப்ளை வரும். முதல்ல சர்க்யூட் படி எல்டிஆரையும் இந்த 100K கண்ட்ரோலையும் இந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கிறோம். இந்த ப்ரெட் போர்டில் மேலே இந்த ப்ளூ லைனும் கீழே ரெட் லைனும் கொடுத்துருக்காங்க. இது ப்ளஸ், இது மைனஸ் மாதிரி. ஆனால் இந்த மாடியூலில் நமக்கு மேலே ப்ளஸ் இருக்குது, கீழே மைனஸ் இருக்குது. அதனால் இந்த ப்ளஸ் லைன் தான் நமக்கு ப்ளஸ்ஸு. இதை மாற்றிடக்கூடாது, இதை கவனமாக வச்சுக்கணும். இப்போ எல்டிஆரை ஃபிட் பண்ணி ப்ளஸ் லைனை இங்கே கொடுத்துட்டேன். இப்போ அடுத்து இந்த வேரியபிள் ரெசிஸ்டரில் இந்த ஹாட் எண்டு, இந்த ஆரஞ்சு வயரை இந்த எல்டிஆரில் கொடுத்துட்டேன். மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டையுமே கிரவுண்ட் பண்ணிடும். இங்கே வந்து இது ஒன்று மட்டும்தான் மேலே வரும், மிச்சம் ரெண்டுமே இங்கே கிரவுண்ட் ஆயிரும். ஸோ சென்டர் டாப்பும் அடுத்த எண்டும் கோல்டு எண்டும் கிரவுண்ட் ஆயிடுது. ரெண்டையுமே இங்கே கிரவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து இந்த டிரான்சிஸ்டர் BC547 ஃபிட் பண்ணிக்கிறோம். BC547 டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டருடைய இது வந்து பேஸு. இப்போ நமக்கு இந்த பேஸுக்கு இந்த எல்டிஆரும் இந்த கண்ட்ரோலும் ஜாயின் ஆகிற இடத்துல, அந்த இடத்துல இருந்து நமக்கு இந்த பேஸு கொடுத்துட்டோம். இப்போ இந்த எமிட்டரை இங்கே கிரவுண்ட் பண்ணிடலாம். இந்த எமிட்டரை இங்கே கிரவுண்ட் பண்ணிட்டோம், பேஸு கொடுத்துட்டோம். இப்போ இந்த கலெக்டரை UM66 இந்த ஐசியினுடைய முதல் பின்னு கொடுக்கணும். இதான் அந்த ஐசி மெலோடி சிந்தசைசர். இந்த கலெக்டர்லேருந்து முதல் பின்னுக்கு இந்த வயர் கொடுத்துட்டோம். இப்போ இந்த 2வது பின்னு பாசிட்டிவ்க்கு போகணும். இங்கேருந்து இங்கே பாசிட்டிவ்.
இந்த ரெண்டாவது பின்னு பாசிட்டிவ் கொடுத்துட்டோம். அடுத்து மூணாவது பின் வந்து அவுட்புட்டு. இந்த அவுட்புட்டுக்கு இந்த பஸ்ஸர், இந்த மாதிரி பஸ்ஸர், இதில் இந்த ப்ளஸ்ன்னு இருக்கும். இந்த ப்ளஸ்ஸு தான் இந்த மூணாவது பின்னுக்கு வரணும். இந்த ப்ளஸ் வந்து அந்த மூணாவது பின்னுக்கும், அடுத்த எண்டு வந்து கிரவுண்டுக்கு கொண்டு போகணும். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இதில் இந்த அடுத்த எண்டு வந்து இங்கேருந்து இங்கே கிரவுண்டுக்கு வரணும். பஸ்ஸர் இங்கே ஃபிட் பண்ணிட்டோம். இந்த எண்டை கிரவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. சப்ளை ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பஸ்ஸர், இப்போ வெளிச்சம் இருக்குது அதனால் பஸ்ஸர், இப்போ இதை மூடிட்டோம்னா பஸ்ஸர் நின்றுடும். இப்போ இருட்டில் வந்து பஸ்ஸர் அடிக்காது. இப்போ எடுத்தோம்னா பஸ்ஸர் அடிக்கும். ஸோ இது வந்து ஒரு மார்னிங் அலாரமாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி மாடியூல் இதெல்லாமே கிடைக்கலைன்னா இந்த சர்க்யூட் இங்கே அசம்பிள் பண்ணிவிட்டு 2 பென்டார் செல், 2 சின்ன செல் 1.5 1.5 2 செல்லை நீங்கள் சீரீஸ் பண்ணியும் 3 வோல்ட் இதில் சப்ளை கொடுத்து இதை யூஸ் பண்ணலாம். மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பாய்.